அடப்பாவி போச்சு. என்ன இவ கையில விளக்கோட அப்படியே கதகளி ஆடிட்டு இருக்கா? ஐயோ, இவ புடிச்சிட்டாளே. இவ யாரு? ஐயோ, குலவிளக்கு தவறிடுச்சே, அபசகுனமாச்சே. என்னம்மா இனியா, பத்திரமா எடுத்துட்டு போக கூடாதா? இல்லத்த, பார்த்து பத்திரமா தான் எடுத்துட்டு வந்த. எப்படியோ கை தவறி கீழே விழுந்துருச்சு. ஒரு தடவை கை தவறிடுச்சுன்னா அதே விளக்க அந்த பொண்ணுகிட்ட கொடுக்க கூடாது. அதெல்லாம் எதுவும் இல்லங்க, மனசுதாங்க எல்லாத்துக்கும் காரணம். எல்லா சம்பிரதாயத்துக்கும் என்னைக்குமே மாற்றம் உண்டு. இனியாவே கொண்டு வரட்டும். பரவாயில்ல வசுந்தரா, நீ எடுத்துட்டு போய் மணமேடையில விளக்கு வச்சிரு. ஐயோ, இப்ப வசு எடுத்துட்டு போனா ஓவரா ரியாக்ட் பண்ணுவாளே. இதுக்கப்புறம் அவளை ஹேண்டில் பண்ணது ரொம்ப கஷ்டமாயிடுமே. அர்ஜுன், ஏதாவது பண்ணுடா. மா, காத்துல விளக்கணையறதும் கால் தவறி விழுறதும் எல்லாம் இயல்பா நடக்கிற விஷயமா. இப்போ எதுக்கு இவ்வளவு நெகட்டிவா நினைக்கிறீங்க? இனியாவே விளக்கு எடுத்துட்டு போட்டோம். இல்ல அர்ஜுன், இனியாவுக்கு பதட்டம் அதிகமா இருக்குன்னு நினைக்கிறேன். திரும்பவும் அவ விளக்க தவற விட்டுட்டானா ரொம்ப அபசகுணம் ஆயிடும். எதையுமே பெரியவங்க சொன்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்கும். வசுந்தராவே விளக்கு எடுத்துட்டு போட்டும். அவ கொண்டு போறதுனால ஒண்ணும் இல்ல, அவளும் நம்ம வீட்டு பொண்ணு தானே. எல்லாமே இவளுக்கு சாதகமா நடக்குதே. Download Moj.